காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் தொடர்பான தகவல்களை, அதாவது இன்று இறுதி நாளாக யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று சாட்சி விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் கஜீபனோடு நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். கஜீபன், வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. காணாமல் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை தினம் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற காணாமல் போனோர் தொடர்பான விசாரணையில் 147 சாட்சிய பதிவுகளும் 508 புதிய முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் கடந்த 14ஆம் தேதி காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகள் யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற விசாரணைகளின் போது 49 பேர் சாட்சியங்களை பதிவு செய்திருந்தனர். அதில் புதிதாக 93 பேர் காணாமல் போனோர் தொடர்பிலான விண்ணப்பங்களை கொடுத்திருந்தனர். பின்பு சாவகச்சேரி பிரதேச செயலகத்திலே 44 பேர் சாட்சியங்களை பதிவு செய்தவுடன் 170 பேர் புதிதாக விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற யாழ் மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணையில் 54 பேர் சாட்சிய பதிவுகளை மேற்கொண்டவுடன் 245 பேர் புதிதாக விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக இந்த சாட்சி பதிவுகளின் போது பெரும்பாலானவர்கள் காணாமல் உறவுகளுக்கு பெரும்பாலான காரணம் படையினரை குற்றம் சாட்டியிருந்ததுடன், குறிப்பாக இதில் 2 விடுதலை புலிகளினுடைய பொறுப்பாளர்களுடைய மனைவிமார், அதாவது மருத்துவ பிரிவினுடைய பொறுப்பாளருடைய மனைவி ரேகனின் மனைவி மற்றும் விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் ஜோகரத்னம் ஜோகியினுடைய மனைவியும் சாட்சியங்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது.